So hello everyone, welcome to Max Corner. So இந்த ஒரு கிளாஸ்ல LCM and HCF டாபிக் உடைய part 5 வீடியோ வந்து பார்ப்போம். So இங்க 55 கான क्वेश्चन. The product of three numbers. Right, மூணு நம்பர்னுடைய ப்ராடக்ட் பெருக்கல் பலன் வந்து 1875 கொடுத்திருக்காங்க. இதனுடைய HCF வந்து 5 கொடுத்திருக்காங்க. LCM என்னன்னு கேக்குறாங்க. இதே மாதிரி நம்ம முன்னாடி ஸ்டார்டிங்ல பார்த்திருப்போம். ரெண்டு நம்பர்னுடைய ப்ராடக்ட் கொடுத்திருக்காங்க. இல்லாட்டி ரெண்டு நம்பர் அந்த ரெண்டு நம்பர்னுடைய LCM HCF பத்தி பேசும்பொழுது நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சிருப்போம். A into B equal to LCM into HCF. இது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? A into B equal to LCM into HCF. இது வந்து ரெண்டு நம்பரை பொறுத்த வரைக்கும். ஒருவேளை மூணு நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கொஸ்டின். ஸோ மூணு நம்பர் இருக்கும் பொழுது இதே ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது பாருங்க. முதல்ல இந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்கான ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன். இது ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்றது அந்த ரெண்டு நம்பர்னுடைய LCMையும் HCFையும் மல்டிபிள் பண்றதுக்கு ஈக்குவல், எல்லாருக்கும் தெரியும். இப்போ இங்க எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்க, ரெண்டு நம்பர். இங்க LCMனு ஒரு நம்பர் இருக்கு, HCF அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கு. அப்போ இந்த பக்கம் ரெண்டு நம்பர் இருக்கு, ஸோ இந்த பக்கம் ரெண்டு நம்பர் இருக்கு. அந்த ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்றது இன்னொரு ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். ரைட், இப்போ இங்க ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை மூணா இருக்கும் பொழுது, ஸோ A into B into C, ரைட், மூணு நம்பரை மல்டிபிள் பண்றது. ஸோ LCM into HCF அப்படிங்கிற மாதிரி, அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி படிச்சவங்க எல்லாருமே வந்து ஒருவேளை மூணு நம்பரா போகும் பொழுது இதை அப்படியே அப்ளை பண்ணிடுவோம். A into B into C equal to LCM into HCF அப்படிங்கிறது கிளியர். ஸோ அதுக்காக தான் ஒரு கிளாரிட்டி நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்க ரெண்டு நம்பர் இருக்கு, இங்க ரெண்டு நம்பர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், அப்போ இங்க மூணு நம்பர் இருக்கு அப்படின்னா இந்த பக்கமும் மூணு நம்பர் மல்டிபிள் பண்றது தான் ஈக்குவலா இருக்கும். ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்றது கண்டிப்பா ஈக்குவலா இருக்கும். அது அப்ப அது மூணு நம்பரை எப்படி மாத்தலாம் அப்படின்னா LCM into HCF ஸ்கொயர். இப்ப HCF ரெண்டு நம்பர் இருக்கு பிளஸ் LCM ஒரு நம்பர் இருக்கு, மொத்தம் மூணு நம்பர் இருந்துச்சுங்களா. ரைட், ஸோ அப்போ மூணு நம்பருக்கான ப்ராப்பர்ட்டி நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். So A into B into C equal to LCM into HCF square அப்படிங்கிறது இதனுடைய ப்ராப்பர்ட்டி. அதாவது பேசிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய TNPSC எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ற மாதிரி கொஸ்டின் எப்பயுமே ஃப்ரீக்வெண்டா கேட்டுருவாங்க. சரிங்களா, ஃப்ரீக்வெண்டா இருக்கும். ஸோ மூணு நம்பரை வச்சு கேள்வி கேட்கறது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு முறை எக்ஸாம்ல கேட்டு வந்திருக்காங்க ரீசெண்டா. அப்ப அப்கமிங் எக்ஸாம்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மூணு நம்பரை பேஸ் பண்ற மாதிரி இருக்க கொஸ்டின்ஸை கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். காரணம், ரைட், இந்த மாதிரி இருக்க விஷயங்கள், இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி நிறைய முறை கேட்டுட்டாங்க. இதுல அப்கிரேட் ஆகி வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு நம்பர் வச்சு ஒரு முறை எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ கண்டிப்பா இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல இந்த ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் தான் ஃப்ரேம் ஆகும். சரிங்களா. ரைட், இப்போ நீங்க ரொம்ப கிளியரா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், மூணு நம்பரை மல்டிபிள் பண்றது மூணு நம்பருக்கு மல்டிபிள் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்குங்கிற ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா இங்க A into B into C அப்படிங்கிறத LCM into HCF ஸ்கொயர் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். ரைட், ஒரு வேலை ரைட் இன்னும் அப்கிரேட் ஆகி நாலு நம்பர் கேட்கறாங்க அப்படின்னா உங்களாலேயே அந்த ப்ராப்பர்ட்டியை ஃப்ரேம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது பாருங்க. நாலு நம்பருக்கு ரைட், நாலு நம்பரை மல்டிபிள் பண்றது எதெல்லாம் மல்டிபிள் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். ரைட், ஒரு நிமிஷம் எழுதி பாருங்க, கரெக்டா எழுதிருக்கீங்களா அப்படிங்கிறது வீடியோ பாஸ் பண்ணிட்டு. ரைட், ஸோ இப்போ நாலு நம்பரை மல்டிபிள் பண்றது A into B into C into D மல்டிபிள் பண்றது LCM into HCF கியூபுக்கு ஈக்குவலா இருக்கும். அதாவதுங்க இங்க நம்பர் இன்க்ரீஸ் ஆக HCF பவர்ல தான் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். LCM அப்படிங்கிறது LCM அப்படியே தான் இருக்கும், HCF பவர் தான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறோம் நம்பருக்கு ஏற்ற மாதிரி, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த பக்கம் வரும்பொழுது. கிளியர். ரைட், நான் திரும்ப சொல்றேன், நாலு நம்பரை வச்சு கேள்வி கேட்க மாட்டாங்க. ரைட், ஒரு வேளை கேட்கறாங்க அப்படின்னா அந்த ஒரு பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியணும், உங்களாலேயே ஃப்ரேம் பண்ண புரியணுங்கிறதுக்காக நான் அதை சொல்லியிருக்கேன். கிளியர். ரெடிமேட் வேல்யூ அப்ளை பண்ணிடலாங்க. இப்போ எனக்கு இந்த இடத்துல ABCங்கிற நம்பர்ஸ் எல்லாம் தேவையில்லை, ஏன்னா அந்த நம்பர் எல்லாம் என்ன மல்டிபிள் பண்ணா என்ன வரும்னு கேள்வியிலேயே கொடுத்துட்டாங்க. 1875 அப்படிங்கிறது மூணு நம்பரை மல்டிபிள் பண்ணா கிடைக்கிறது. LCM தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லி கேட்கறாங்க. HCF கொடுத்துருக்காங்க 5, அப்போ 5 ஸ்கொயர் பண்ணிக்கலாம். 1875 ஈக்குவல் டு LCM into 25. இந்த 25 கீழே வந்தோம் அப்படின்னா 1875 divided by 25 equal to LCM. ரைட், ஸோ இதை நம்ம 25ஆலேயே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 175 அப்படிங்கிறது 7 டைம்ஸ் வரும், மீதி 12 பிளஸ் ஒரு 5 சேர்த்தும் போது 125, 5 டைம்ஸ் அதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா. ஸோ இதனுடைய LCM வந்து பார்த்தீங்க அப்படின்னா 75. ஆன்சர் ஆப்ஷன் A. ரைட்,
ஸோ 55க்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 75. இந்த ஒரு கிளாஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய எல்லா டைப் ஆஃப் கொஷின்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ அப்கமிங் எக்ஸாம்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய டைப்ஸ் வந்து கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரைட்? ஸோ ப்ராப்பராக கவனிங்க. அடுத்து 56th கொஷின். ஸோ 56ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16m அப்படிங்கிறது ஒரு நம்பர், -12 m ஸ்கொயர் n ஸ்கொயர் அப்படிங்கிறது இன்னொன்று, 8n ஸ்கொயர் அப்படிங்கிறது இன்னொன்று. இதனுடைய எல்சிஎம் கேட்குறாங்க. ரைட்? இப்போ இதுல ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாங்க, இந்த கொஷின்ல ஒரு நம்பர் மைனஸ்ல கொடுத்துருக்காங்க. ரைட்? ஸோ நெகட்டிவ் நம்பரை வச்சு இது வரைக்கும் நம்மளுடைய புக்ல இருக்கக்கூடிய கொஷின்ஸே மொத்தம் 2 கொஷின் தான். சரிங்களா? நெகட்டிவ் நம்பரை பேஸ் பண்ண மாதிரி மோஸ்ட்லி இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே எக்ஸாம்ல நம்ம இதுக்கு முன்னாடி கேட்டதே கிடையாது. சரிங்களா? ஸோ நெகட்டிவ் நம்பரை பேஸ் பண்ண மாதிரி புக்ல இருக்கிற கொஷின் மொத்தமே 2 கொஷின் தான். அதுல ஒரு கொஷின் நான் இப்ப கிளாஸ்ல கொடுத்துருக்கேன், இன்னொரு கொஷினை நான் டெஸ்ட்ல கொடுத்துட்றேன். ரைட்? அப்போ உங்களுக்கு எக்ஸாம்ல என்ன கேள்வி கேட்டாலும் சரிங்க, நம்ம கிளாஸ்ல பார்த்த இந்த கேள்வியோ இல்ல டெஸ்ட்ல கொடுக்க போற இன்னொரு கேள்வி, அந்த ரெண்டுல ஏதாவது ஒரு கேள்வி தான் நெகட்டிவ் பேஸ் பண்ற மாதிரி கொஷின் இருந்தா இருக்கும். ரைட்? இப்போ இதுல ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் நெகட்டிவ் நம்பரா கொடுத்துருப்பாங்க. ரைட்? அப்போ ஒரே ஒரு நம்பர் நெகட்டிவ் நம்பரா இருக்கும் பொழுது இதனுடைய எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா ஆன்சர் நெகட்டிவ்ல இருக்கும். இந்த ஒரு பேசிக்கை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். காரணம், நம்ம இதை நெகட்டிவ் நம்பர்ஸை வெளியே ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா கூட இதுக்கான சோர்சஸ் வந்து நிறைய இருக்குங்க. ஒரு இடத்துல பாசிட்டிவா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, ஒரு இடத்துல நெகட்டிவா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ரைட்? அதனால நம்ம டீட்டெயிலா இதுக்குள்ள போக வேண்டாம். நம்மளுடைய புக்கில் இருக்கிற கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம புக்ல இந்த கொஸ்டின் தான் இருக்கு. இதுல ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிற மாதிரியும் கேள்வி கிடையாது. ரைட்? 2 நம்பரையோ 3 நம்பரையோ மைனஸ்ல கொடுக்குற மாதிரியும் கேள்வி கிடையாது. அப்போ புக்ல இருக்கிற கேள்வி ஒரே ஒரு நம்பர் மைனஸ்ல இருக்கும், அதுக்கு எல்சிஎம் தான் கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க. அப்போ அதனுடைய ஆன்சரும் எல்சிஎம் தான். ரைட்? இதுல ஏதாவது ஒரு நம்பர் வந்தாலும் எல்சிஎம் தான். ஸோ 2 நம்பர் வந்தாலுங்கிறது டீட்டெயில் பத்தி நம்ம பேசலாங்க. ரைட்? ஆனா நமக்கு லாஜிக்கலா அது வந்து டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப அதிகம். அதனால நான் அதை பத்தி டீட்டெயிலா பேசல. நம்மளுடைய புக்ல என்ன இருக்கோ அதை பத்தி மட்டும் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ரைட்? இப்போ 16க்கும் 12க்கும் 8க்கும் எல்சிஎம் எடுப்போம். ரைட்? இதுல பெரிய நம்பர் என்னதுங்க? இதுல பெரிய நம்பர் 16. இந்த 16 12ஆல டிவைட் பண்ண முடியுமா? டிவைட் பண்ண முடியாது. ரைட்? அப்போ இதனுடைய எல்சிஎம் என்னவா இருக்கும்? 16னுடைய அடுத்த மடங்கு 32. அதுவும் 12ஆல டிவைட் ஆகாது. அடுத்த மடங்கு 48. அப்ப 48 12ஆல டிவைட் ஆகும், 8ஆல டிவைட் ஆகும். அப்ப இதனுடைய எல்சிஎம் 48. ரைட்? எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்? இதுல ஒரு நம்பர் மைனஸ்ல இருக்கனால இதனுடைய ஆன்சரும் மைனஸ்ல தான் இருக்கும். -48. இப்ப இந்த ஆல்பபெட்ஸ்க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க உங்களுக்கு தெரியும். ஆல்பபெட்டை பொறுத்த வரைக்கும் கேள்வியில் இருக்கிற எல்லா டேர்முமே எழுதிக்குவோம். ஸோ எல்லா ஆல்பபெட்டையும் எழுதிக்குவோம், எம் எழுதிக்குவோம், என் எழுதிக்குவோம். பவர்ல அதிகமானது எடுத்து எழுதணும். எம்ல அதிகமானது எம் ஸ்கொயர், என்ல அதிகமானது என் ஸ்கொயர். ஸோ இதனுடைய ஆன்சர் -48 எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர், ஆப்ஷன் பி. சரிங்களா? ரைட்? இதுல ஆப்ஷன் ஏ வந்து பாத்தீங்க அப்படின்னா 48 எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர் இருக்குங்க. கண்டிப்பா இது எக்ஸாம்ல ஃப்ரேம் ஆகும் பொழுது ஆப்ஷன்ல இது இருக்கும். ரைட்? அப்போ ஒன்னு நெகட்டிவா இருந்தா ஆன்சர் நெகட்டிவா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா தெரியணுங்க. ரைட்? நான் திரும்ப ரிப்பீட் பண்றேங்க. இதுல நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. சார் இது ஒருவேளை இதுல ஹெச்சிஎஃப் கேட்டா என்ன சார் பண்றது? ஹெச்சிஎஃப்ல புக்ல கேள்வியே கிடையாது. அடுத்தது ஒரு நம்பர் மைனஸா இருந்துச்சுன்னா ஆன்சர் மைனஸ்ன்னு சொன்னீங்க. ஒருவேளை 2 நம்பர் மைனஸா இருக்க மாதிரி கேள்வி கேட்டா என்ன பண்றது? 2 நம்பரா மைனஸா இருக்க மாதிரி கேள்வி புக்ல கிடையாது. நான் திரும்ப சொல்றேன், எக்ஸாமை பொறுத்த வரைக்குங்க 2 கேள்வி தான் புக்லயே இருக்கு. அதுல அதை கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எடிஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்கூல் புக்ல இந்த ஒரு கேள்வி நெகட்டிவ்ல ஒரு முறை இருக்கு. இன்னொரு எடிஷன்ல இன்னொரு வருஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கேள்வி நெகட்டிவா இருக்கிறத ரிமூவ் பண்ணிட்டு பாசிட்டிவாவே கேள்வி கொடுத்துருக்காங்க. ரைட்? அப்ப நமக்கு புக்ல கொஸ்டின் ஃப்ரேம் பண்றவங்க எதுல இருந்து வேணாலும் ஃப்ரேம் பண்ணிருக்கலாம். ரைட்? ஒருவேளை இந்த நெகட்டிவ் நம்பர் பேஸ் பண்ண மாதிரி கொஸ்டினை கேட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு கொஸ்டினோ இல்ல டெஸ்ட்ல பார்க்கக்கூடிய இன்னொரு கொஸ்டினோ மட்டும்தான் இருக்கும். கிளியர்? ரைட்? அடுத்து 57வது கேள்வி. ஸோ 57வது கேள்வியும் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய 58வது கேள்வியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்? அதாவதுங்க இந்த மாதிரி பாலினாமியல் பல்லுறுப்பு கோவைகள் இவ்வளவு பெரிய ஈக்குவேஷனை வச்சு இது வரைக்கும் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்ல ஒரு முறை கூட கேட்டது கிடையாது. ஆனா ரைட், இப்போ ரீசெண்டா முடிஞ்ச நவம்பர் 2022ல முடிஞ்ச குரூப் 1 எக்ஸாம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 57வது கேள்வி 58வது கேள்வி கேட்டிருந்திருக்காங்க. ஸோ நம்ம முதல்ல அந்த 2 கேள்வியே பழகுவோம். அந்த 2 கேள்வி நமக்கு ஆன்சர் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி பெரிய ஈக்குவேஷன்ஸ் வந்து ஆன்சர் பண்றது ரொம்ப ஈஸியா புரிஞ்சிட முடியும்.
ரைட். ஸோ இதுக்கு முன்னாடி இது எக்ஸாம்ஸ்ல கேட்டது கிடையாது. இப்பதான் முறையா கேட்டிருந்திருக்காங்க. அப்போ மறுபடியும் எக்ஸாம்ல கேட்கறாங்க அப்படின்னா இந்த 2 கேள்வியவே ரிப்பீட் பண்ணலாம். சரிங்களா? அதனால தான் இந்த 2 கேள்விய நான் குடுத்துருக்கேன். ஒருவேள வேற கேள்விகள் கேட்கணும்னு நெனச்சாங்க அப்படின்னா கூட, நம்மளுடைய ஸ்கூல் புக்ல இருந்து தான் கேள்வி கேட்க முடியும். ஸோ அதுல கூட நான் பிராக்டிஸ்க்கு பின்னாடி ஒரு 3, 4 கேள்வி குடுத்துருக்கேன். சரிங்களா? ரைட். அதுல அந்த டைப்ப பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் ஒரு 5, 6 கேள்வி தான் இருக்குங்க. நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணது போக மீதி வந்து நான் டெஸ்ட்ல குடுக்குறேன். ரைட். இப்போ நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறதுல ஒரு டெஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருப்போம். ரைட். அதே மாதிரி மறுபடியும் நான் இன்னொரு டெஸ்ட் நம்ம கொடுப்போம். எல்சிஎம் ஹெச்சிஎஃப்க்கு செகண்ட் டெஸ்ட் வந்து நம்ம ஒன்று கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இதுல நம்ம கொடுக்கல அப்படின்னா செகண்ட் டெஸ்ட்ல எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல செகண்ட் டெஸ்ட்ல இந்த பெரிய ஈக்குவேஷன்ஸ் பேஸ் பண்ண மாதிரி இருக்கிற புக்ல இருக்கிற ரிமைனிங் கொஷின்ஸ் வந்து நான் கொடுக்குறேன் உங்களுடைய ப்ராக்டிஸ்க்காக. ரைட். ஸோ புக்கில் எங்க இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய 10th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்லங்க 3rd லெசன்ல 3.3ல இருக்குங்க. ஸோ பாலினாமியல் ரைட் பல்லுறுப்பு கோவைகளுக்கு எப்படி ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட். ரைட். ஓகே. ஸோ இதுக்குள்ள போகலாம். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பாருங்க. ஒரு பெரிய ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. நான் ஹைலைட் பண்றேன். இது ஒரு ஈக்குவேஷன். அடுத்து இது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ரைட். அதனுடைய ஹெச்சிஎஃப் கொடுத்துருக்காங்க. அதனுடைய எல்சிஎம் மீ போ மா என்னன்னு கேட்கிறாங்க. ரைட். இது என்ன டைப் ஆஃப் கொஸ்டினா இருக்கு அப்படின்னாங்க A into B equal to LCM into HCF. இதே கான்செப்ட் தான். ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்றது ரெண்டு நம்பர்னுடைய எல்சிஎம் HCF மல்டிபிள் பண்றதுக்கு ஈக்குவல் அப்படிங்கறத நம்ம நம்பர்ல பார்த்த மாதிரி இங்க ஒரு ஈக்குவேஷனா இருக்கு. அதுவும் பெரிய ஈக்குவேஷனா இருக்கு. இதுக்கு முன்னாடி கூட நம்ம வந்துட்டு பார்ட் 2 பார்ட் 3ல எல்லாமே பார்ட் 4 வீடியோஸ்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாலினாமியல் பல்லுறுப்பு கோவைகளை பத்தி நிறைய கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஆனா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிறதே எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5x பிளஸ் 6 இந்த மாதிரி ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் பேஸ் பண்ண மாதிரி இருந்திருக்கும். எக்ஸ் பவர் 4 எல்லாம் வந்து கண்டிப்பா இருந்திருக்கவே இருந்திருக்காது. சரிங்களா? ரைட். அந்த மாதிரி கான்செப்டை இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இங்க இதே ப்ராப்பர்ட்டி தாங்க. இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியில நம்பருக்கு பதிலா இங்க ஒரு ஈக்குவேஷன்ஸா கொடுத்துருக்காங்க. முதல்ல இதை நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். இந்த ஏ அப்படிங்கிறது நம்பரா இருக்கும் பொழுது ஏங்க ஒரு பாலினாமியல் பல்லுறுப்பு கோவைகளா இருக்கும் பொழுது அதை எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு இன்னொரு பாலினாமியல ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லலாம். அது எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஏபிக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ற டேர்ம்ஸ் அவ்வளவுதாங்க. ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப். இப்போ நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்க? ஹெச்சிஎஃப் எல்சிஎம் கேட்குறாங்க. அப்போ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல எல்சிஎம் மட்டும் வச்சுட்டு மீதி இந்த பக்கம் கொண்டு போறேன். ஏன்னா எல்லா வேல்யூவும் அப்ளை பண்ணிட்டு கொண்டு போனேன் அப்படின்னா அது ரொம்ப பெருசா இருக்கும். டிவைடட் பை ஹெச்சிஎஃப் கொண்டு வந்துட்டேன் ஈக்குவல் டு எல்சிஎம். இப்போ நான் வேல்யூ அப்ளை பண்ணட்டுமா? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். So x power 4 plus 3x cube plus 5x square plus 26x plus 56 அப்படிங்கிறது first equation. அடுத்த second g of x அப்படிங்கிறது x power 4 plus 2x cube minus 4x square minus x plus 28 divided by HCF அப்படிங்கிறது என்னன்னா கேள்வியிலே கொடுத்துருக்காங்க x square plus 5x plus 7 equal to LCM. இப்ப இது மூலியமா நம்ம எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னாங்க HCF அப்படிங்கிறது என்னதுங்க? ரெண்டு நம்பர்லயும் பொதுவா இருக்கிறதா? இப்ப இந்த HCFல எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5x பிளஸ் 7 அப்படின்னு இருக்குன்னா அது ரெண்டு நம்பர்லயும் பொதுவா இருக்குமா? ரெண்டு ஈக்குவேஷன்லயும் பொதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லலாமா? ரைட். இந்த செகண்ட் ஈக்குவேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ல எல்லாத்துலயும் அதே இருக்கு. x power 4 plus 2x cube minus 4x square minus x plus 28 அப்படிங்கிற ஈக்குவேஷன் எல்லா ஆப்ஷன்லயுமே ரெண்டாவது அதுதான் இருக்கு. அப்ப என்ன பண்ண போறோம்? ரைட். அந்த ரெண்டாவது ஈக்குவேஷன் அப்படியே விட்டுற போறோம். இந்த ஹெச்சிஎஃப்ஐயும் ஈக்குவேஷனை மட்டும் கேன்சல் பண்ணி என்ன வருது அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். நான் சொல்றது புரியுது இல்லைங்களா? ரைட். ஈக்குவேஷனையும் ஹெச்சிஎஃப்ஐயும் கேன்சல் பண்ணா என்ன வருது? ரெண்டாவது ஈக்குவேஷன் அப்படியே இருக்கனால அப்படியே எடுத்து எழுதிக்க போறோம். ரைட். முதல்ல இந்த ஈக்குவேஷன் எப்படி டிவைட் பண்றோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நார்மல் டிவிஷன் தாங்க. சரிங்களா? நம்ம எப்படி நம்பர் எடுத்து டிவைட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் டிவைட் பண்ண போறோம். ரைட். இந்த ஈக்குவேஷனா டிவைட் பண்றது நமக்கு புதுசா இருக்க வாய்ப்பு உண்டு. சரிங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷனா டிவைட் பண்றதை நம்ம புதுசா பார்ப்போம். அதாவது ஈக்குவேஷன்ஸ் நான் எழுதுறேன். இங்க எழுதிட்டு கூட நம்ம எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ரைட். எக்ஸ் பவர் 4 பிளஸ் 3x கியூப் பிளஸ் 5x square plus 26x plus 56. So, இந்த ஈக்குவேஷனை
எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5x பிளஸ் 7ஆல டிவைட் பண்ணலாம். இதை எப்படி டிவைட் பண்றோம் அப்படிங்கிறத ப்ராப்பரா கவனிங்க. மேபி இந்த மாதிரி பெரிய லாங் டிவிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு புதுசா இருக்கலாம், ரைட்? அதாவது இதனுடைய ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னன்னு பாருங்க, எக்ஸ் பவர் 4. டிவைட் பண்ணக்கூடிய டிவைசர் வகுத்தியோட ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னன்னு பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர். இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். அப்போ இதனுடைய கோஷியன்ட் ஈவுல எக்ஸ் ஸ்கொயர் எழுதுறோம், எக்ஸ் ஸ்கொயரால மல்டிபிள் பண்ணி மற்ற ஈக்குவேஷன்ஸை எழுதுறேன். நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். உள்ள இருக்கிற வகுபடும் எண் டிவைடன்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்மையும் வகுத்தி டிவைசர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்மையும் எடுத்து டிவைட் பண்ணுங்க. அங்க என்ன கிடைக்குதோ அதை எடுத்து கோஷியன்ட் ஈவுல எழுதுறோம். அந்த ஈவுல என்ன எழுதியிருக்குமோ அதால இந்த டிவைசரை மல்டிபிள் பண்ணி உள்ள எழுத போறோம். இந்த எக்ஸ் ஸ்கொயரால இதை ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணி நான் எழுதுறேன். எக்ஸ் பவர் 4 பிளஸ் 5x கியூபு பிளஸ் 7x ஸ்கொயர். எல்லாருக்கும் புரிஞ்சுங்களா? ரைட். இப்போ என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம். ரைட். இந்த சைனை நான் மாத்துறேன். பிளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாக மாத்துறேன். இப்போ எனக்கு எக்ஸ் பவர் 4ம் மைனஸ் எக்ஸ் பவர் 4ம் கேன்சல். சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். இதனுடைய டிவைசர் கோஷியன்ட் வந்து நீங்க இப்படிதான் எழுதணும். காரணம், ரைட், நீங்க இப்படி எழுதும் பொழுதுதான் ஃபர்ஸ்ட் டேர்ம் கேன்சல் ஆகிறதுக்கு என்ன நம்பர் வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நீங்க எக்ஸ் ஸ்கொயரால மல்டிபிள் பண்ணும் பொழுதுதான் எக்ஸ் பவர் 4 அப்படிங்கிறது கேன்சல் ஆயிருக்கு. அதை நீங்க ப்ராப்பரா பார்க்காம, சரிங்களா, ஏதாவது ரேண்டமான நம்பர் எடுத்து போட்டு அப்ளை பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் பவர் 4 அப்படிங்கிறது கேன்சலே ஆகாம திரும்ப திரும்ப கீழே வந்துகிட்டே இருக்கும். ரைட். அப்படி ஈக்குவேஷனை சுருங்காம, ரைட், கீழே வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் கடைசி வரைக்கும் அப்படியே தான் வரும். சரிங்களா? ஒவ்வொரு டேர்மா கேன்சல் பண்ணிக்கிட்டே வரும் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து. ஸோ அதனாலதான் வந்துட்டு அங்க இருக்கிற எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரைட். இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 3x ஸ்கொயர் மைனஸ் 5x, சாரி 3x கியூப் மைனஸ் 5x கியூப். அப்போ மைனஸ் 2x கியூபுங்களா? ரைட். அடுத்து இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 2x ஸ்கொயரா? ரைட். அடுத்த டேர்மை கொண்டு வருவோம். நம்ம டிவிஷன்ல என்ன பண்ணுவோம், ரைட், அடுத்த நம்பர் கீழே இறக்குவோம் இல்லைங்களா? அதே மாதிரி இங்க கீழே அடுத்த டேர்ம் ஒன்றை மட்டும் கொண்டு வருவோம். பிளஸ் 26x. ரைட். இப்போ என்ன பண்ணுவோம், இதனுடைய ஃபர்ஸ்ட் டேர்மையும் அதனுடைய ஃபர்ஸ்ட் டேர்மையும் எடுத்து பார்ப்போம். minus 2x cube divided by x square. So இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குதுங்க, minus 2x கிடைக்குது. அப்போ minus 2x, இந்த minus 2x ஆல இதை மல்டிபிள் பண்ணுவோம். minus 2x ஆல மல்டிபிள் பண்ணும் பொழுது minus 2x into x square அப்படிங்கிறது minus 2x cube. minus 2x plus 5x அப்படிங்கிறது minus 10x square. minus 2x plus 7 அப்படிங்கிறது minus 14x. ரைட். எல்லாருக்கும் ப்ராப்பரா புரியும் நினைக்கிறேன். நான் ஒவ்வொரு டேர்மையும் சொல்லிட்டு தான் எழுதுறேன். இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட். இப்போ இதை மைனஸா இருக்கிறத பிளஸ்ஸா மாத்தலாம். இது கேன்சல் ஆயிடும். இதை பிளஸ்ஸா மாத்தணும் அப்படின்னா 8x ஸ்கொயர். இதை பிளஸ்ஸா மாத்தினேன் அப்படின்னா பிளஸ் 40x. அடுத்த டேர்ம் கீழே கொண்டு வரலாமா? பிளஸ் 56. So next கோஷியன்ட் நான் எப்படி எழுதுறேங்கிறத பாருங்க. 8x ஸ்கொயர் டிவைடட் பை x ஸ்கொயர். x ஸ்கொயர் கேன்சல் 8. அப்போ பிளஸ் 8. ரைட். நீங்க முன்னாடி மைனஸா இருந்துச்சுன்னா மைனஸ் 2x எழுதியிருக்கேன். இங்க 8 கிடைக்கிறதுனால அப்படியே பிளஸ் 8 அப்படிங்கிறது எழுதியிருக்கேன். இப்போ 8ஆல மல்டிபிள் பண்றேன். 8 into x ஸ்கொயர் அப்படிங்கிறது 8x ஸ்கொயர் பிளஸ் 8 into 5x அப்படிங்கிறது 40x பிளஸ் 8 into 7 அப்படிங்கிறது 56. ரைட். இப்போ இதை ரெண்டுல எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிடலாம். ரைட். இது மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. மைனஸ் ஆயிரும் 0. ரைட். இப்போ நான் டிவைட் பண்ணி முடிச்சிட்டேன். எனக்கு டிவைசர்ல என்ன வருது அப்படிங்கிறது பாருங்க. அதாவது கோஷியன்ட் ஈவுல என்ன வந்திருக்குன்னு பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 8. அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி இந்த ஈக்குவேஷனையும் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 8ங்கிறது கிடைக்குது. இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 8 கூட இதை சேர்த்து எழுதுது தான் இதனுடைய எல்சிஎம். ரைட். இங்க நான் எழுதுறேன். அப்போ இதனுடைய எல்சிஎம் அப்படிங்கிறது இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 8 அப்படிங்கிறது கிடைக்குது. இன்டூ செகண்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் பவர் 4 பிளஸ் 2x கியூப் மைனஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 28 அப்படிங்கிறது இதனுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 8, எக்ஸ் ஸ்கொயர் minus 2x plus 8. ஆப்ஷன் சி கரெக்டுங்க. ரைட். ஸோ எல்லாருக்கும் இது புரியுதா அப்படிங்கிறது பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே நான் டிரைவ் பண்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசா இருக்க மாதிரி தெரியும். ரைட். நீங்க டிரைவ் பண்ணீங்க அப்படின்னா அது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். ரைட். முதல்ல இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த ஸ்டெப் புரிஞ்சிருக்கும், இந்த ஸ்டெப்ல எடுத்து மட்டும் தான் எழுதியிருக்கோம். ரெண்டாவது ஈக்குவேஷன் அப்படியே எல்லா ஆப்ஷன்ல இருக்கு. அப்போ முதல் ஈக்குவேஷனையும் கீழே இருக்கிற நம்ம ஈக்குவேஷனையும் கேன்சல் பண்றேன்.
அதை எப்படி டிவைட் பண்றேன் அப்படிங்கிறது தான் இங்க உங்களுக்கு காமிச்சிருக்கேன். திரும்ப ரிப்பீட் பண்றேன். ரைட், இதனுடைய ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன, இதனுடைய ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன, ரைட், அதை வச்சு கோஷியன்ட் இந்த இதை எழுதுறோம், இந்த நம்பரால மல்டிபிள் பண்ணி அடுத்து எழுதுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கேன்சல் ஆயிடும். ரைட், இங்க என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதுறோம். ரைட், நெக்ஸ்ட் டேர்மை கீழே இறக்குறோம், இதே ப்ராசஸ் திரும்ப பண்றோம். ஸோ மீதி 0 வந்துருச்சுங்க. இப்போ ரெண்டு ஈக்குவேஷனும் கம்ப்ளீட்டா கேன்சல் பண்ணிட்டோம். x² - 2x + 5. சார் இப்போ யாருக்காவது தோணி இருக்கலாம், சார் ஒருவேளை மீதி 0 வரல அப்படின்னா என்ன சார் பண்றது அப்படின்னா, கண்டிப்பா மீதி 0 வரும். காரணம் ரைட், இப்போ மேல வந்து 15 இருக்கிறதா அர்த்தம், கீழே அதனுடைய HCF 5 இருக்கிறதா அர்த்தம். 5ஐயும் 15ஐயும் கேன்சல் பண்ணா 3 வரும், எக்ஸாக்டா ரிமைண்டர் 0 வரும் இல்லைங்களா? ரைட், இப்போ HCF அப்படிங்கிறது என்னதுங்க, HCF மடங்காதான் அந்த நம்பர் இருக்கும். அப்ப கண்டிப்பா HCFல இருக்க ஈக்குவேஷனுடைய மடங்காதான் முதல் பாலினாமியல் இருக்கும். அதனால அதை கேன்சல் பண்ணிருக்கும். கிளியர்? ஒருவேளை ஆப்ஷன்ல சரிங்களா, இது கேன்சல் பண்ணாம முதல் ஈக்குவேஷன் அப்படியே வச்சிருந்து கூட இந்த ஈக்குவேஷனை ரெண்டாவது ஈக்குவேஷனை கேன்சல் பண்ணி இருந்திருக்கலாம். ரைட், அதை எப்படி என்ன பண்ணி இருந்திருக்கலாம். இதுல இந்த கொஸ்டின்ல இப்படிதான் இருந்திருக்கு. ரைட், ஸோ நெக்ஸ்ட் ஒன் போலாங்க. ஸோ நெக்ஸ்ட் 58வது கேள்வி, ஃபைண்ட் த HCF ஆஃப் த பாலினாமியல். ரெண்டு பெரிய ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதனுடைய HCF கேட்கிறாங்க. இந்த மாதிரி பெரிய ஈக்குவேஷன் கொடுக்கறது ரெண்டு டைப்ல தான் கொஸ்டின்ஸ் இருக்குங்க. ரைட், இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ், அதாவது ரெண்டு பெரிய ஈக்குவேஷன் கொடுத்து அதுல கேட்கக்கூடிய கான்செப்ட் ரெண்டு கான்செப்ட். ஒரு கான்செப்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட் என்னதுங்க, f of x into g of x equal to LCM into HCF அப்படிங்கிற இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ற மாதிரி இருக்க கொஸ்டின். இன்னொன்னு, அந்த ரெண்டு ஈக்குவேஷனை மட்டும் கொடுத்துருப்பாங்க, அந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கு HCF கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க. கண்டிப்பா இந்த ஈக்குவேஷனுக்கு LCM கண்டுபிடிக்க சொல்லி கேட்கவே மாட்டாங்க, அது கான்செப்டே கிடையாது. சரிங்களா? ரைட், அப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கு HCF கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க. எப்படி HCF கண்டுபிடிக்கிறோங்கிறது பாருங்க. இந்த 57வது கேள்வி 58வது கேள்வி இந்த ரெண்டு டைப்பை தவிர பெரிய ஈக்குவேஷனா பேஸ் பண்ற மாதிரி இருக்கிற கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரைட், இந்த ஒரு கேள்வி நம்ம போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு டைப்ல இருக்கிற டிஃபரன்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு புரியும். ரைட், இப்ப முதல்ல ஒரு ஈக்குவேஷன் எழுதுறேன். ஸோ f of x அப்படிங்கிறது 6x³ minus 30x² plus 60x minus 48. அடுத்து g of x அப்படிங்கிறத 3x³ minus 12x² plus 21x minus 18. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருக்கிறது எல்லாமே 6 மல்டிபிள்ஸா இருக்கா? அப்போ 6 அப்படிங்கிற நம்பர் இதுல காமனா வெளியெடுத்துடலாமா? இன்கேஸ் இந்த ஈக்குவேஷன்ல இருக்கிற எல்லா டேர்ம்ஸுமே ஏதாவது ஒரு நம்பர்னுடைய மடங்குகளாக மல்டிபிள்ஸா இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பா வெளியே எடுத்துடலாம். ஏன்னா அது இல்லாம அந்த பெரிய ஈக்குவேஷன் அப்படியே வச்சிருந்தோம் அப்படின்னா அது ரொம்ப பெருசா தெரியும் நமக்கு. கண்டிப்பா நான் 6 வெளியே எடுத்துடுறேன். 6 வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா x³ minus 5x² plus 10x minus 8. இது ஒரு ஈக்குவேஷன். அதே மாதிரி இது எல்லாமே 3 மல்டிபிள்ஸா இருக்கனால 3 வெளியே எடுத்துடலாமா? x³ minus 4x² plus 7x minus 6 அப்படிங்கிறது இன்னொரு ஈக்குவேஷன். இப்போ இந்த 6க்கும் இந்த 3க்கும் HCF தனியா கண்டுபிடிச்சு எழுதிக்கோங்க. இந்த ஈக்குவேஷனுக்கு தனியா HCF கண்டுபிடிச்சு ரெண்டையும் சேர்த்து எழுதுவோம். ரைட், உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? 4a³ 8a⁴b⁴ இந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்பருக்கு தனியாகவும் ஆல்பபெட்டுக்கு தனியாகவும் கண்டுபிடிப்போம் இல்லைங்களா? அதே மாதிரிதான் இங்க இந்த நம்பருக்கு தனியாகவும் ஈக்குவேஷனுக்கு தனியாகவும் கண்டுபிடிச்சுக்கலாம். ரைட், இப்போ இந்த நம்பருக்கு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும், ஈக்குவேஷனுக்கு எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட், இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டு வந்துடலாம். 6க்கும் 3க்கும் HCF எடுத்தீங்க அப்படின்னா HCF of 6, 3ங்கிறது இதனுடைய HCF. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல கண்டுபிடிப்போம். இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்குங்க, எந்த ஈக்குவேஷன் பெரிய ஈக்குவேஷனா இருக்கோ, பெரிய நம்பரா இருக்கோ, பெருசா இருக்கோ, அதை டிவைடண்ட் உள்ள வகுபடும் என்ன எழுதணுங்க. இதுல எது சின்னதா இருக்கோ அதை டிவைசர் வகுத்தியாக எழுதணும். எல்லாருக்கும் புரியுதான்னு பாருங்க. ரைட், நம்ம பின்னாடி கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய 4 டிஜிட் நம்பருக்கோ 5 டிஜிட் நம்பருக்கோ எல்லாம் LCM HCF கண்டுபிடிச்சிருப்போம். ரைட், மோஸ்ட்லி HCF அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ரைட், நான் திரும்ப இங்க ரிப்பீட் பண்றேன். இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல எந்த ஈக்குவேஷன் பெரிய ஈக்குவேஷனா இருக்கோ அதை உள்ள டிவைடண்ட் வகுபடம் என்னாக எழுதணுங்க. இதுல சின்ன ஈக்குவேஷனை வெளியே டிவைசர் வகுத்தியாக எழுதணும். இப்ப அந்த ஈக்குவேஷனை பார்த்துட்டு எது பெரிய ஈக்குவேஷன் அப்படிங்கிறது பாருங்க. ஒரு ஈக்குவேஷனை எப்படி பெருசு சின்னது அப்படின்னு கம்பேர் பண்றது அப்படின்னாங்க, ரைட், ஒரு ஈக்குவேஷன் x⁴ ஸ்டார்ட் ஆயிருக்கு, ஒரு ஈக்குவேஷன் x³ ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா இதுல எது பெருசு?
எக்ஸ் பவர் 4ங்கிறது தான் பெருசு. எல்லாருக்கும் புரியுது இல்லைங்களா? இந்த ஈக்குவேஷன் என்னென்ன பாசிபிள்ல இருக்குங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ரைட். ஒருவேளை ஒரு ஈக்குவேஷன் வந்து 4x கியூப்ல ஆரம்பிச்சிருக்கு, இன்னொரு ஈக்குவேஷன் 5x கியூப்ல ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா இதுல எது பெருசு? போன கேஸ்ல ஒன்னு எக்ஸ் பவர் 4 இன்னொன்னு எக்ஸ் கியூப்ல இருந்துச்சு, அப்ப எக்ஸ் பவர் 4ன்னு பேசுறோம். இங்க ரெண்டுமே எக்ஸ் கியூபாக இருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை பார்த்து இந்த ஈக்குவேஷன்ல எது பெருசு அப்படின்னு சொல்ல போறோம். ரைட். ஒருவேளை ரெண்டு ஈக்குவேஷனும் ஃபோர் எக்ஸ் கியூப், அடுத்த ஈக்குவேஷன் 4x கியூப்லயே இருக்கு, அடுத்து பிளஸ் 2x ஸ்கொயர் பிளஸ் 7x ஸ்கொயர் இந்த மாதிரி ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா ரைட், இங்க ரெண்டுமே எக்ஸ் கியூபா இருக்கும் பொழுது அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர், அந்த நம்பருக்கு பேரு கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட். அந்த கெழுவை பார்த்து சொல்லுவோம். ரைட். இப்போ இதுவும் 4லயே இருக்கு, இதுவும் 4லயே இருக்கு அப்படின்னா இதனுடைய நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் கியூபுக்கு கீழே எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர்னுடைய கண்டிஷனை பார்த்து அதுல எது பெருசா இருக்கு, அதனுடைய நம்பர்ஸ்ல எது பெருசா இருக்கு அப்படிங்கறத பார்த்து தான் அந்த ஈக்குவேஷன்ல எது பெருசு சின்னது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். கிளியர்? ரைட். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல எது பெருசு சின்னது அப்படிங்கறது நீங்க சொல்லுங்களேன். ஒன்ஸ் அகைன் அதை பார்த்துட்டு ரைட், இந்த ஈக்குவேஷன்ல எது பெரிய ஈக்குவேஷன் சின்ன ஈக்குவேஷன் அப்படிங்கறத சொல்லுங்க. ரைட். பாஸ் பண்ணிட்டு நல்லா தெளிவா பார்த்துட்டு கூட அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. ரைட். இன்கேஸ் இப்ப நீங்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை பெருசு அப்படின்னு சொல்லியிருக்க ஒரு 50% மக்கள் பண்ணியிருக்க வாய்ப்பு உண்டு. எப்படி அப்படின்னா ரெண்டுமே எக்ஸ் கியூப்ல இருக்கு சார். ஓகே, இதுவும் எக்ஸ் கியூப் தான், இதுவும் எக்ஸ் கியூப் தான். அடுத்தது 5 பெருசா 4 பெருசா அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 தான் பெருசா. அப்ப முதல் ஈக்குவேஷன் தானே பெரிய ஈக்குவேஷன் அப்படிங்கிறது தோணும். அதாவது வெறும் 5 வெறும் 4 இருக்கு அப்படின்னா 5 பெருசுன்னு சொல்லலாம். ஆனா இங்க -5 -4, அப்ப -5 பெருசா -4 பெருசா? -4 தான் பெருசு. எல்லாருக்கும் புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ரைட். -4 பெருசு, அதை விட -3 பெருசு, -2 பெருசு, -1 பெருசு, 0 பெருசு, அப்புறம் 1 2 3ங்கிற நம்பர் போக போகுது. அப்போ -5 பெருசா -4 பெருசா அப்படின்னா -4 தான் பெருசு. இதை நீங்க தெளிவா எந்த ஈக்குவேஷன் பெருசுங்கிறத தெரிஞ்சு ப்ராப்பரா அதை உள்ள எழுதினா மட்டும்தான் அதுக்கப்புறம் நம்மளால ஃபர்தரா கணக்கு போடவே முடியுங்க. சரிங்களா? நம்ம இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா தப்பா இருக்கும். ஸோ மோஸ்ட்லி அது பாசிட்டிவா இருக்கும்பொழுது பிரச்சனை கிடையாது, நெகட்டிவா இருக்கும்பொழுது தான் நம்ம தப்பு பண்ணுவோம். அதை நான் இங்க ப்ராக்டிஸ்க்காகவும் கொடுத்துட்டேன். ரைட். இந்த பெரிய ஈக்குவேஷன் உள்ள எழுதுறேன். எக்ஸ் கியூப் -4x ஸ்கொயர் பிளஸ் 7x -6. இங்க எக்ஸ் கியூப் -5x ஸ்கொயர் பிளஸ் 10x -8. டிவிஷன் எப்படி நம்ம பண்ணமோ அதே மாதிரி தான் இங்க பண்ண போறாங்க. ரைட். இதுல ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் என்ன பண்ண போறாங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். முதல்ல எக்ஸ் கியூப், அங்கேயும் எக்ஸ் கியூப் டிவைட் பண்ணா 1. அப்போ 1 மேல எழுதிட்டு 1ஆல மல்டிபிள் பண்ண போறேன். எக்ஸ் கியூப் -5x ஸ்கொயர் பிளஸ் 10x -8. இதை மைனஸ் பண்ணுவோம். இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இது மைனஸ் ஆயிருது, கேன்சல் ஆயிருது. இதை பிளஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர், இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா -3x, இதை பிளஸ் பண்ணோம் அப்படின்னா +2. ரைட். இந்த ஒரு ஸ்டெப் வரைக்கும் புரிஞ்சுங்களா? ரைட். இப்போ நீங்க நல்லா கவனிக்கணுங்க. போன கேள்வியில நம்ம பண்ணது வெறும் டிவிஷன் மட்டும்தான். அதாவது போன கேள்வியில நம்ம பண்ணது என்னன்னா இந்த ஈக்குவேஷனால ரிமைண்டர் 0 வர மாதிரி டிவைட் பண்ணா என்ன வருங்கிறத பார்த்திருந்தோம். ஆனா இப்ப நம்ம பண்ணக்கூடியது பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா HCF கண்டுபிடிக்கிற மெத்தட். ரைட். இது வந்து லாங் டிவிஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? லாங் டிவிஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். HCF கண்டுபிடிக்கிறோம். அப்போ HCF கண்டுபிடிக்கும் போது ஒரு முறை நம்ம டிவைட் பண்றோம். அப்படி டிவைட் பண்ணும்போது இங்க இருக்கிற ஈக்குவேஷனை விட இங்க இருக்கிறது சின்னதாக வந்துருச்சு அப்படின்னா இந்த ரிமைண்டரை டிவைசரா வச்சுக்கிட்டு பழைய டிவைசரை டிவைடண்டா மாத்தணும். தமிழ்லயே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. இந்த மீதிய வகுத்தியா வச்சுக்கிட்டு பழைய வகுத்திய வகுபடும் என்ன மாத்தணும். ரைட். என்ன பண்றோம் அப்படிங்கறத நான் இன்னொரு முறை இங்க எழுதி காமிக்கிறேன். எக்ஸ் கியூபை விட சின்னது எக்ஸ் ஸ்கொயர் சின்னதா வந்துருச்சு அப்படின்னா இதை டிவைசரா வச்சுக்கோங்க, பழைய டிவைசரை கொண்டு வந்து டிவைடண்டா வச்சுக்கணும். இப்போ மறுபடியும் இதை டிவைட் பண்ணணும். எது வரைக்கும் டிவைட் பண்ணணும் அப்படின்னா மீதி 0 வர வரைக்கும் டிவைட் பண்ணணும். ஏன் மீதி 0 வர வரைக்கும் டிவைட் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ரெடி. மறுபடியும் இதை டிவைட் பண்ணலாமா? எக்ஸ் கியூப் பை எக்ஸ் ஸ்கொயர், இதை கேன்சல் பண்ணா எக்ஸ், அப்ப எக்ஸால மல்டிபிள் பண்ண போறோம். நான் திரும்ப இதை ரிப்பீட் பண்றேங்க. அதாவது பெரிய ஈக்குவேஷனை உள்ள எழுதணும், சின்ன ஈக்குவேஷனை வெளியே எழுதணும். நீங்க டிவைட் பண்ணும் பொழுது மீதி கிடைக்கும். அந்த மீதி அந்த வகுத்தியை விட சின்னதாக மாறிடுச்சு. அதாவது எக்ஸ் கியூப் அங்க, இங்க எக்ஸ் ஸ்கொயர், அப்ப அதை விட டேர்ம் குறைஞ்சிருச்சுங்களா?
அந்த மாதிரி டேர்ம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மீதிய வகுத்தியா வச்சுக்கோங்க. பழைய வகுபடும் என்ன, ரைட், சாரி, பழைய வகுத்திய வகுபடும் என்ன மாத்திக்கணும். ரைட், மறுபடியும் நான் அதை டிவைட் பண்றேன். ரைட், எக்ஸ் இப்போ எக்ஸால மல்டிபிள் பண்றேன். எக்ஸ் கியூப் மைனஸ் 3x ஸ்கொயரு பிளஸ் 2x. ரைட், இப்போ நான் மைனஸ் பண்றேன். இதை மைனஸ் பண்ணனா இது கேன்சல் ஆயிடுது. இதை பிளஸ் பண்றேன். மைனஸ் 2x ஸ்கொயர், இதை மைனஸ் பண்றேன். பிளஸ் 8x மைனஸ் 8. அடுத்த டேர்மை நான் கீழே கொண்டு வரேன். ஓகே, இப்போ அதே மாதிரி மைனஸ் 2x ஸ்கொயர், இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணா மைனஸ் 2. இந்த சின்ன நம்பர் அப்படிங்கிறது நான் எதை மீன் பண்றேன் அப்படின்னாங்க, எக்ஸ் கியூப், ஆனா அதை விட சின்ன பவர்ல வந்துருச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர்ல வந்துருச்சு. ரைட், இங்க எக்ஸ் ஸ்கொயரை விட மைனஸ் 2x ஸ்கொயருங்கிறது இது பெருசு தானே சார், எக்ஸ் ஸ்கொயர் தானே பெருசுன்னு தோணும், அதனால எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிற டேர்ம்லயே ரெண்டும் இருக்காங்கிறது பார்க்கணும். அந்த டேர்ம் குறைஞ்சாதான் மறுபடியும் டிவைசரை மாற்றணும். ரைட், இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணா மைனஸ் 2. இப்போ மைனஸ் 2 எடுத்துக்கிட்டு இந்த மைனஸ் 2வால இதை மல்டிபிள் பண்றேன். மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 6x மைனஸ் 4. இப்போ இதை மைனஸ் பண்ணலாமா? ரைட், இதை பிளஸ் ஆக்கிட்டோம் அப்படின்னா இது கேன்சல் ஆயிரும். இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2x, இதை பிளஸ் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 4. ரைட், இப்போ நம்ம மறுபடியும் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது கவனிங்க. ரைட், இங்க 2xன்னு இருக்கு, இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, டேர்ம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த டிவைசர் எடுத்துட்டு போய் நம்ம என்ன பண்ண போறோம், பழைய டிவைசரை எடுத்து டிவைட் பண்ண போறோம். அதே தான் இங்க பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல 2x மைனஸ் 4 இருக்கு. அதாவது நீங்க கவனிக்கணும், 2x கூட என்ன நம்பர் மல்டிபிள் பண்ணா எக்ஸ் ஸ்கொயரா மாறும் அப்படின்னா 2x கூட x மல்டிபிள் பண்ணா 2x ஸ்கொயரா மாறிடுமே தவிர எக்ஸ் ஸ்கொயராக மட்டுமே மாறாது. அப்ப இந்த இடத்துல இந்த ஒரு டேர்ம்ல எனக்கு 2ங்கிறது எக்ஸ்ட்ரா இருக்கு, அன்வான்டா இருக்கு. அந்த எக்ஸ்ட்ரா இருக்க 2 நான் ரிமூவ் பண்றேன். அதாவது என்னன்னா 2x மல்டிபிள் எக்ஸ் ஸ்கொயர் வராது. இங்க பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர்னுடைய மல்டிபிள்ல எக்ஸ் கியூப் வரும், அதனாலதான் அதை மாத்திருக்கும். இங்கே 2x ஸ்கொயர்னுடைய மல்டிபிள்ல எக்ஸ் ஸ்கொயர் வரும், அதனாலதான் வந்துட்டு அதை நம்ம டிவைட் பண்ணிட்டே இருந்திருக்கோம். இங்க இந்த 2 காமனா வெளியே எடுத்துட்டு x மைனஸ் 2 அப்படிங்கிறது கிடைக்குதா? இந்த x மைனஸ் 2 தான் நம்ம அடுத்த டிவைசராக கொண்டு போகணும். இந்த ஒரு இடம் உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுதா அப்படிங்கிறது பாருங்க. ரைட், அதாவது ஏன் சார் 2 காமனா வெளியே எடுக்கிறீங்க அப்படின்னா, அதாவது 2x கூட, அதாவது 2x அப்படிங்கிறது எக்ஸ் ஸ்கொயரினுடைய மடங்கு கிடையாது. 2x கூட என்ன நம்பரை மல்டிபிள் பண்ணாலும் எக்ஸ் ஸ்கொயர் வரப்போறது கிடையாது. ஸோ அதனாலதான் ரெண்டுலயும் 2 இருக்கு. அதாவது இங்க மட்டும் 2 இருந்தா ஓகே, இங்கேயும் 2 இருக்கிறதுனால அந்த 2 வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் எக்ஸ் மைனஸ் 2ங்கிறது கிடைக்குது. இப்ப எக்ஸ் கூட எக்ஸ பெருக்கினா எக்ஸ் ஸ்கொயர் வருமா? இப்ப எக்ஸனுடைய மடங்கு தான் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது சொல்லலாம் இல்லைங்களா? ஸோ இந்த 2 வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் விட்டுறலாம். அதாவது நிறைய பேர் என்ன யோசிச்சிருவோம் அப்படின்னா, அந்த 2 மறுபடியும் கடைசி வரைக்கும் கொண்டு போகணுங்கிறது கிடையாது. காமனா இருக்கிற நம்ம வெளியே எடுத்துட்டு விட்டுருங்க. இப்போ இங்க இடம் இல்லைங்கிறனால இந்த இடத்துல நான் எழுதி காமிக்கிறேன். இப்போ புது டிவைசர் எக்ஸ் மைனஸ் 2, பழைய டிவைசர் எடுத்து எழுதுறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x பிளஸ் 2. இப்போ நான் டிவைட் பண்றேன். ரைட், எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா எக்ஸ்னே கிடைக்கும். எக்ஸ் இப்போ எக்ஸால அதை மல்டிபிள் பண்றேன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x. இப்போ மைனஸ் பண்ணிடலாமா? மைனஸ் பண்ணோம், இங்க பிளஸ் பண்றோம். அப்போ மைனஸ் எக்ஸ் பிளஸ் 2. அப்போ மைனஸ் எக்ஸ், இந்த மைனஸ் எக்ஸ் எழுதியிருக்கேன், டிவைடட் பைல இந்த எக்ஸ் எழுதுறேன், மைனஸ் 1. அப்போ மைனஸ் 1னால இதை பெருக்கிறேன். மைனஸ் 1னால பெருக்கணும்னா மைனஸ் எக்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 2. இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. சைனை மாத்தினேன் அப்படின்னா கேன்சல் ஆயிட்டு 0 கிடைக்குது. ரைட், இந்த இது எப்ப ரிமைண்டர் 0ன்னு கிடைக்குதோ அப்ப அதனுடைய டிவைசர் வகுத்தியாக என்ன இருக்கோ அதுதான் அதனுடைய HCF. எல்லாருக்கும் புரியுதா அப்படிங்கிறது பாருங்க. நான் திரும்ப ரிப்பீட் பண்றேங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், முக்கியமான கொஸ்டின்ஸ் கூட ஆல்சோ. அதாவதுங்க, இதை பார்க்கறதுக்கு தான் பெருசா இருக்க மாதிரி இருக்கும். அங்க என்ன ஸ்டெப் பண்றோங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து ஒரே ஃப்ளோல நீங்களே போயிருவீங்க. ரைட், நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன் இந்த முழு கொஸ்டினையும். எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஈக்குவேஷன், ஜி ஆஃப் எக்ஸ்ங்கிறது ஒரு ஈக்குவேஷன். அதுல ரெண்டுலையும் காமனா இருக்கிற டேர்மை வெளியே எடுத்துட்டேன். அந்த காமனா இருக்கிற டேர்முக்கு தனியா HCF கண்டுபிடிக்கிறேன், ஈக்குவேஷனுக்கு HCF கண்டுபிடிக்கிறேன். இந்த ஈக்குவேஷனுக்கு எப்படி HCF கண்டுபிடிக்கணுங்கிறத நம்ம இங்க டிஸ்கஸ் பண்றோம். இதுல பெரிய ஈக்குவேஷனை உள்ள எழுதுங்க, சின்ன ஈக்குவேஷனை வெளியே எழுதுங்க. இந்த டிவிஷன் உங்களுக்கு தெரியும். இந்த டேர்மை விட உள்ள இருக்கிற டேர்ம் கம்மியா வந்துருச்சு அப்படின்னா
இதை டிவைசரா வச்சுக்கோங்க, பழைய டிவைசரை டிவைடண்டா வச்சுக்கோங்க. ரைட், இதே ப்ராசஸ் திரும்ப. ரைட், இப்படி போகும்பொழுதுங்க இந்த இடத்துல 2x மைனஸ் 4 அப்படிங்கிறது வந்திருக்கு. இப்போ 2x அப்படிங்கிறது எக்ஸ் ஸ்கொயர்னுடைய மல்டிபிள் மடங்கு கிடையாது. அதனால அந்த 2வை வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு எக்ஸ்ன்னு மட்டும் கிடைக்குது. எக்ஸுங்கிறது எக்ஸ் ஸ்கொயர்னுடைய மடங்கு தான். சரிங்களா? ரைட், இப்போ இந்த காமனா இருக்கிற 2வை ரிமூவ் பண்ணிட்டோம். ரைட், நல்லா நான் கவனிக்கணும். அந்த காமனா இருக்கிற 2வை ரிமூவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அதை ஃபர்தரா கொண்டு போக போறதே கிடையாது. ரெண்டுலேயும் காமனா கான்ஸ்டன்டா ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னா அதை வெளியே எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். ரைட், இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் எடுத்து இங்க எழுதிக்கிறோம், பழைய டிவைசர் எடுத்து எழுதிக்கிறோம். டிவைட் பண்ணும் பொழுது மீதி எங்க ஜீரோ கிடைக்குதோ, மீதி ஜீரோ கிடைக்கும் பொழுது டிவைசர் என்னவாக இருக்கோ அதுதான் அதனுடைய HCF. ரைட், அப்ப இதனுடைய HCF வந்து நம்பருக்கு HCF 3ன்னு வந்துச்சுங்களா, இந்த ஈக்குவேஷனுக்கு HCF x minus 2. அப்ப இதனுடைய ஆன்சர் 3 into x minus 2. திரும்ப ரிப்பீட் பண்றேங்க, இதனுடைய ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 into x minus 2. ரைட், நீங்க இதை தனியா உட்காந்து பார்க்கும் பொழுது கண்டிப்பா டவுட் தோணுங்க. அந்த டவுட் என்னங்கிறதும் நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். சார், ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் 57வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் மீதி ஜீரோன்னு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஈவு கோஷியன்ட்டை தானே நீங்க எடுத்த ஆன்சரா சொன்னீங்க. ஆனா இப்போ நீங்க என்ன பண்றீங்க, மீதி ஜீரோ வரும்பொழுது அதனுடைய டிவைசர் ஆன்சர்ன்னு சொல்றீங்களே. ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சொல்றேன், கிளியரா கவனிங்க. அதாவதுங்க, மீதி ஜீரோ வரும்போது நான் கோஷியன்ட் ஈவன் ஆன்சரா சொல்றேன் அப்படின்னா அந்த ரெண்டு ஈக்குவேஷனை நான் கேன்சல் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். அந்த ரெண்டு ஈக்குவேஷனை டிவைட் பண்ணி அதனுடைய மதிப்பு என்னங்கிறத நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இங்க அதை தான் நமக்கு தேவை. ரெண்டு ஈக்குவேஷனை கேன்சல் மட்டும் தான் பண்ண போறோம். ரைட், இங்க ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு HCF கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இப்படி நீங்க ஃபர்தரா டிவைட் பண்ணிக்கிட்டே போகும்பொழுது எப்போ மீதி ஜீரோ கிடைக்குதோ அந்த மீதி ஜீரோ கிடைக்கும் பொழுது அதனுடைய டிவைசர் என்னவாக இருக்கோ அதுதான் HCF. சரிங்களா? ரைட், உங்களுக்கு புரியுற மாதிரி இதே கான்செப்டை நான் ஒரு சின்ன நம்பருக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க 10க்கும் 15க்கும் HCF எப்படி கண்டுபிடிப்பீங்க? L டிவிஷன்ல போட்டா 5 அப்படிங்கிறது கண்டுபிடிப்பீங்களா? அந்த 5 இந்த லாங் டிவிஷன் மெத்தட்ல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். இந்த லாங் டிவிஷன் மெத்தட் அப்படிங்கிறது என்னன்னாங்க, ரைட், இந்த ரெண்டு நம்பர்ல பெரிய நம்பர் என்னவோ அதை உள்ள போட்டுக்கிறேன், அதுல சின்ன நம்பர் எடுத்து வெளியே போடுறேன். ஒரு முறை 10 மீதி 5. 10 விட 5 சின்னதா வந்துருச்சா? இப்ப நான் மறுபடியும் இதை 5 வகுத்தியா வச்சுக்கிறேன், பழைய வகுத்திய வகுபடம் என்ன மாத்திக்கிறேன். ஸோ 2 முறை 10 மீதி 0. மீதி 0 எப்போ வருதோ அப்ப எது வகுத்தியா இருக்கோ அதுதான் அதனுடைய HCF. புரியுதுங்களா? ரைட், இதை தான் அங்க பெரிய ஈக்குவேஷனுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். சரிங்களா? அந்த இடத்துல உங்களுக்கு என்ன டவுட் வந்தாலும் சரி, இங்க எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது புரியும். அதனாலதான் ஒரு சின்ன நம்பருக்கும் அதை நான் எக்ஸாம்பிளா கொடுத்துருக்கேன். ரைட், இப்போ இதனுடைய ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 3 into x minus 2. ரைட், இப்போ நான் அந்த ஆன்சரை வச்சுக்கிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது எல்லா ஆப்ஷன்லையும் 3 இருக்கா? ரைட், இது எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ங்கிறதுனால அதை வச்சு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எல்லா ஈக்குவேஷன்லையும் 3 இருக்கு. ஓகே, அடுத்தது அப்ப எல்லா ஆன்சர்ல மொத்தத்துல 3 வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த x மைனஸ் 2 ஆன்சரை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் திரும்ப சொல்றேன், உங்களை நான் ஆப்ஷன்ல இருந்து ஆன்சர் பண்ணுங்கிறது சொல்லல. ரைட், இந்த பேசிக் தெரிஞ்சிருக்கணும். இந்த பேசிக்ல இருந்து தான் நீங்க ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? ரைட், நான் லாஜிக்கலா ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக சொல்றேன். அதாவது x மைனஸ் 2 அப்படிங்கிறது இருக்குன்னா அதனுள்ள இருந்து எக்ஸினுடைய மதிப்பை கண்டுபிடிப்போம். அப்போ x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0, எக்ஸினுடைய மதிப்பு 2ன்னு சொல்லலாமா? இந்த ஈக்குவேஷன்ல எக்ஸினுடைய மதிப்பு 2ன்னு அப்ளை பண்ணீங்கன்னா இந்த மொத்த ஈக்குவேஷனும் 0வா மாறிடும். இந்த ஈக்குவேஷன்ல எக்ஸுக்கு பதிலா எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அதுக்கு பதிலா 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஈக்குவேஷன் 0வா ஆயிடும். 0வா மாறதுக்கான காரணம் அதனுடைய மடங்காக இது இருக்கு அப்படிங்கிறது சொல்றதுக்காக. ரைட், அப்போ இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி. நான் ஆன்சரை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் பொழுது இப்போ இந்த ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணி காரணிப்படுத்தி எடுத்து எழுதணுங்கிறது அது பெரிய விஷயமா இருக்கும். நான் சொல்றது புரியுது இல்லைங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷனை காரணிப்படுத்தி எழுதுறதுங்கிறது பெரிய விஷயமா இருக்கும். அதனால இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டினை ஆப்ஷன்ல இருந்து ஆன்சர் பண்ணணுங்கிறது நான் சொல்லவே இல்லை. ஸோ ஆப்ஷன்ல இருக்கிறத கான்செப்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இவ்வளவுதான் விஷயம். ரைட், இந்த லாங் டிவிஷன் எப்படி போட்டிருக்கோம் அப்படிங்கிறது புரியுதா அப்படிங்கிறது பாருங்க. இந்த 57வது கேள்வி 58வது கேள்வி ரெண்டுமே குரூப் 1ல கேட்ட கேள்வி, அதனால கொடுத்துருக்கேன். மறுபடியும் எக்ஸாம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே கேள்வியை கூட நம்பர் மரம் ரிப்பீட் ஆகலாம். சரிங்களா? அப்போ இதே கொஸ்டின்ஸா ரிப்பீட் ஆகும். அப்படி இல்லாட்டி வேற கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா கூட நம்ம ஆன்சர் பண்றதுக்கு தெரியற மாதிரி நான் பின்னாடி ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கேன், டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ 57க்கும் 58க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் புரியுதான்னு பாருங்க. 57 பொறுத்த வரைக்கும்
ஏன்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான், பின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான், அதனுடைய எல்சிஎம் கொடுத்துருக்கான், அதனுடைய ஹெச்சிஎஃப். இந்த நாலுல 3 கொடுத்துட்டு இன்னொன்று கண்டுபிடிக்க சொல்லி கேட்குறான். 58 பொறுத்த வரைக்கும் 2 பெரிய ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதனுடைய ஹெச்சிஎஃப் கேட்குறாங்க. அதனுடைய எல்சிஎம் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க, ஹெச்சிஎஃப் மட்டும் தான் கேட்பாங்க. அது லாங் டிவிஷன் மெத்தட்ல மட்டும் தான் டிவைட் பண்ண முடியும். ரைட். இதுல இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னாங்க, இந்த கோஷியன்ட்டை மட்டும் என்ன சொல்லி எழுதிருக்கலாம், கோஎஃபிஷியன்ட். அதாவது இதுல என்னென்ன இருக்கு, 1 -4 7 -6. இங்க 1 -5 10 -8 அப்படிங்கிற அந்த எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப்ங்கிற டேர்முக்கு பதிலாக கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் எடுத்து எழுதி மறுபடியும் கேன்சல் பண்ணி எழுதலாம். இது இப்படி எழுதுறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க கால்குலேஷன் சின்னதா இருக்க மாதிரி தெரியும், ஆனா தப்பு பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இன்னும் பின்னாடி ஒரு சில கேள்விகள்ல எக்ஸ் ஸ்கொயர் இல்லாத பட்சத்துல இல்லாட்டி எக்ஸ் கியூப் இல்லாத பட்சத்துல நம்ம மாத்தி எழுதிடுவோம். அதனால எக்ஸ் ஸ்கொயரோட டேர்ம்ஸோடய எழுதும் பொழுது ரொம்ப ஈஸியா இருக்கும், தப்பு பண்ணாம எழுதுவோம். அதனாலதான் நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அப்ரோச்சே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருக்கேங்க. ரைட். ஸோ ரொம்ப டீட்டெயிலாகவே நிறைய பேசியிருக்கோம். இப்போ அடுத்தடுத்த ஈக்குவேஷன்ஸ் உங்களாலே ஆன்சர் பண்ண முடியுங்கிறத நம்புறேன், ட்ரை பண்ணுவோம். 59வது கேள்விங்க. ஸோ இந்த 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இதனுடைய ஜிசிடி ஹெச்சிஎஃப் கேட்குறாங்க. இதுல எந்த ஈக்குவேஷன் பெரிய ஈக்குவேஷன்? ரைட். இது எக்ஸ் கியூப்ல ஆரம்பிக்குது, இது 2 எக்ஸ் கியூப்ல ஆரம்பிக்குது, இதுதான் பெரிய ஈக்குவேஷன். அதை உள்ள எழுதிடலாமா? ரைட். அப்போ 2 எக்ஸ் கியூப் -5 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5x -3. ரைட். அடுத்தது சின்ன ஈக்குவேஷனை வெளியே எழுதிடலாமா? எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 2. ரைட். ஜஸ்ட் இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, சரிங்களா? இந்த ஈக்குவேஷனை உங்களால ஃப்ரேம் பண்ண கேன்சல் பண்ண முடியுதா, லாங் டிவிஷன் மெத்தட்ல டிவைட் பண்ண முடியுதாங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ரைட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2x கியூப் டிவைடட் பை எக்ஸ் கியூப். எக்ஸ் கியூபையும் கேன்சல் பண்ணிட்டா 2. அப்போ இதை 2ஆல மல்டிபிள் பண்ண போறேன். 2x கியூப் பிளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 4. இப்போ மைனஸ் பண்ணிடலாமா? ரைட். சைனை மாத்திரேன், இது கேன்சல் ஆயிடுச்சு. இதை சைனை மாத்திரேன், -7x ஸ்கொயர். இதனுடைய சைனை மாத்திரேன், பிளஸ் 7x. இதனுடைய சைனை மாத்திரேன், -7. ரைட். இப்போ கவனிங்க, பழசுல எக்ஸ் கியூப் இருக்கு, இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. அதை விட சின்னதா ஆயிருச்சா? சின்னதானா என்ன பண்ணுவீங்க? ரைட். இதை வகுத்தியா வச்சுக்கிட்டு பழைய வகுத்தியை கொண்டு போய் வகுபடும் என்ன நம்ம மாத்துவோம். அதை தான் பண்ண போறோம். ஆனா -7 அப்படிங்கிற நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் கியூபினுடைய மடங்கு கிடையாது. அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மட்டும்தான் எக்ஸ் கியூபினுடைய மடங்கு. எக்ஸ் ஸ்கொயர் கூட இன்னொரு எக்ஸ் பெருக்குனீங்கன்னா எக்ஸ் கியூபு கிடைக்கும். ஆனா -7 எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறதுனுடைய மடங்கா எக்ஸ் கியூப் கிடையாது. ரைட். இந்த போன ஒரு கேள்வியில நம்ம இங்க ஒண்ணு பண்ண ஞாபகம் இருக்குங்களா? இதே மாதிரி இந்த கேள்வியில வந்திருக்கு. மொத்தம் 2 கேள்வியில அந்த மாதிரி நடக்குது. இது ஒரு கேள்வி, இன்னொரு கேள்வி. அதனாலதான் அதையே நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, சரிங்களா? ரைட். இதுல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், 7 வெளியெடுப்போம். 7 மட்டும் வெளியெடுக்க வேண்டாம், -7 வெளியெடுப்போம். ஏன்னா -7 அப்படிங்கிறது வந்துட்டு அதனுடைய மடங்கு கிடையாது. ரைட். இதுல எல்லா நம்பர்லயும் 7ங்கிறது கண்டிப்பா மடங்காக இருக்குங்க, அதனாலதான் வெளியெடுக்க முடியுது, சரிங்களா? ரைட். இப்போ நம்ம -7 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர். ரைட். அடுத்து -x பிளஸ் 1. 7 போயிடுச்சு இல்ல, பிளஸ் 1. இதை நீங்க பெருக்கி பாருங்க, உள்ள கரெக்டா எழுதிருக்கீங்களாங்கிறது வெரிஃபை பண்ணிக்கலாம். இதை மைனஸ் உள்ள பெருக்கும் பொழுது -7x ஸ்கொயர். இதை மல்டிபிள் பண்ணும் பொழுது +7x. இதை மல்டிபிள் பண்ணும் பொழுது -7. ரைட். இப்போ இந்த -7 கேன்சலே பண்ணிட்டோம். நம்ம திரும்ப ஃபர்தரா இதை கொண்டு போக போறது கிடையாது. ரைட். இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ண போறேன், இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 அப்படிங்கிறத டிவைசரா வச்சுக்கிட்டு பழைய டிவைசர் எடுத்து உள்ள எழுதுறேன். எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 2. ரைட். ஸோ டிவைட் பண்ணலாமா? ஸோ எக்ஸ் கியூப் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா எக்ஸ். அப்போ எக்ஸை மட்டும் எழுதிக்கிறேன், எக்ஸால இதை மல்டிபிள் பண்றேன். எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ். இப்போ மைனஸ் பண்ணிடலாமா? இதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது கேன்சல் ஆகிடுது. இதை பிளஸ் சிம்பிள் மாத்திரம் அப்படின்னா 2x ஸ்கொயர். இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா -2x. ரைட். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் கீழே இருக்கலாம், +2. ரைட். இப்போ இது எக்ஸ் ஸ்கொயர், அதுவும் எக்ஸ் ஸ்கொயர்லேயே தான் இருக்கு. ஃபர்தரா இதுலேயே டிவைட் பண்ணுவோம். ஸோ 2x ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2. அப்போ என்ன சைனோட இருக்கு, +2. ஏன்னா சைன் அங்கே பிளஸ்ன்னு வந்து எதுவுமே இல்லைன்னா பிளஸ், மைனஸ்ல வந்துச்சுன்னா மைனஸோட எழுத போகிறோம். இப்போ +2ஆல அதை மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ 2x ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 2. இப்போ சைன் மாற்றணும் அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு, எல்லாமே கேன்சல் ஆயிடுது, 0. எப்போ மீதி 0 கிடைக்குதோ அப்போ வகுத்தியா என்ன இருக்கோ அதுதான் அதனுடைய ஹெச்சிஎஃப்.
அப்போ இதனுடைய ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் ஆப்ஷன் ஏ. எல்லாருக்கும் புரியுதா அப்படிங்கிறது பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ரைட், நம்ம போன கொஷின்ல ரொம்ப டீட்டெயிலா நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கோம். அதனால இந்த ஒரு கொஷின் நம்மளால வேகமா போட முடியுது. ஏன்னா இதில் நம்ம தனியா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. நான் திரும்ப சொல்லணும் அப்படின்னா, பெரிய ஈக்குவேஷனை உள்ள எழுதணும், சின்ன ஈக்குவேஷனை வெளியே எழுதணும். டிவைட் பண்ணும்பொழுது ரைட், மீதி ஏதாவது ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பர் அதை டிவைசரை விட சின்னதாக இருக்கு அப்படின்னா மறுபடியும் அதை மாற்றணும், இன்டர்சேஞ்ச் பண்ணி மறுபடியும் டிவைட் பண்ண ஆரம்பிக்கிறோம். மீதி எப்போ 0 கிடைக்குதோ அப்போ வகுத்தி டிவைசரா என்ன இருக்கோ அதுதான் அதனுடைய ஹெச்சிஎஃப். இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நம்ம லாங் டிவிஷன்ல ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்க முடியும். எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது கிடையாது. எல்சிஎம் இதை விட பெருசா போகும். அப்போ இந்த டைப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேட்கக்கூடிய ஒரே விஷயம் ஹெச்சிஎஃப் மட்டும்தான். ரைட், அடுத்து 60வது கேள்வி. ஸோ 60வது கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 3x பவர் 4 பிளஸ் 6x கியூப் மைனஸ் 12x ஸ்கொயர் மைனஸ் 24x அப்படிங்கிறது ஒரு ஈக்குவேஷன். அடுத்து 4x பவர் 4 பிளஸ் 14x கியூப் பிளஸ் 8x ஸ்கொயர் மைனஸ் 8x அப்படிங்கிறது இன்னொரு ஈக்குவேஷன். இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கான ஜிசிடி ஹெச்சிஎஃப் கேட்குறாங்க. ஸோ போன கொஷின் எப்படியோ அதே மாதிரிங்க. ஸோ போன கொஷின்ல என்ன பண்ணியிருந்திருக்கோம், ரெண்டு பெரிய ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஜிசிடி கேட்குறாங்க. அதே மாதிரி தான், பெரிய நம்பரை உள்ள போடுறோம், சின்ன நம்பரை வெளியே போட்டு டிவைட் பண்றோம். அதே மாதிரி இங்க பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி காமனா ஏதாவது இருந்தால் வெளியே எடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் 3ங்கிறது எல்லாத்துலேயும் காமனா இருக்கு, எக்ஸுங்கிறதும் எல்லாத்துலேயும் காமனா இருக்கா, வெளியே எடுத்துடலாமா? வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் கியூப் பிளஸ் உள்ள 2x ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 8. இந்த 3x உள்ள மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இதே டேர்ம்ஸ் நமக்கு கிடைச்சிடும். அடுத்து இதுல எது காமனா இருக்கு, எல்லா நம்பர்லயும் 4 இல்ல, 14ல 4 கிடையாது, 2 காமனா இருக்கு. 2 வெளியே எடுத்துடுறேன். அடுத்து எக்ஸும் காமனா இருக்கு, வெளியே எடுத்துடுறேன். ஸோ 2x கியூப் பிளஸ் 7x ஸ்கொயர் பிளஸ் 4x மைனஸ் 4. ரைட், இப்போ 3xக்கு தனியாகவும் 2xக்கு தனியாகவும் ஜிசிடி நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். ரைட், 3xக்கும் 2xக்கும் தனியா ஜிசிடி கண்டுபிடிச்சனா x மட்டும் கிடைக்குது. அப்போ இதுக்கு தனியா கண்டுபிடிச்சுக்கிறேன், ஈக்குவேஷனுக்கு தனியா கண்டுபிடிக்கணும். அந்த ஈக்குவேஷனை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும். ரைட், இந்த ரெண்டுல பெரிய ஈக்குவேஷன் எதுங்க, 2x கியூப்ங்கிறது தான் பெரிய ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன்ல எக்ஸ் கியூப் ஒன்று இருக்கு, அடுத்து இது எக்ஸ் கியூப் தான். எக்ஸ் கியூபுக்கு முன்னாடி 2 இருக்குனால இதுதான் பெரிய ஈக்குவேஷன். அப்போ அந்த பெரிய ஈக்குவேஷனை உள்ள எழுதலாம், 2x கியூப் பிளஸ் 7x ஸ்கொயர் பிளஸ் 4x மைனஸ் 4. இதுல சின்ன ஈக்குவேஷனை டிவைசர் வகுத்தியாக வெளியே எழுதலாம், எக்ஸ் கியூப் பிளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 8. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கேன்சல் பண்ணும். ரைட், எப்படி கேன்சல் பண்ணுவோம், இதனுடைய முதல் நம்பர் 2x கியூப், இதனுடைய முதல் நம்பர் x கியூப். அப்ப கேன்சல் பண்ணோம்னா 2ன்னு கிடைக்குது. இதை தான் கோஷியன்ட் ஈவில் எழுதுவோம். இப்போ 2ஆல அந்த டிவைசரை பெருக்கி உள்ள எழுத போறோம். 2ஆல இதை பெருக்கணும் அப்படின்னா 2x கியூப் பிளஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 8x மைனஸ் 16. அப்ப என்ன பண்ணுவோம், இப்போ இங்க சைன் மாத்திரம் அப்படின்னா இது கேன்சல் ஆயிடும். இங்க சைன் மாத்திரம் அப்படின்னா 3x ஸ்கொயர், இங்க சைன் மாத்திரம் அப்படின்னா பிளஸ் 12x, இங்க சைன் மாத்திரம் அப்படின்னா பிளஸ் 12. ரைட், அகைன் இங்க எக்ஸ் கியூப் இருக்கு, இங்க எக்ஸ் ஸ்கொயர், அதை விட சின்ன டேர்ம் வந்துருச்சா. அப்ப சின்ன டேர்ம் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரைட், இதை டிவைசரா வச்சுக்குவோம். பழைய டிவைசரை டிவைடண்ட் வகுபடும் எண்ணாக நம்ம மாற்றுவோம். அப்படி மாத்துறதுக்கு முன்னாடி எக்ஸ் ஸ்கொயர்னுடைய மடங்கு எக்ஸ் கியூப் வரும், ஆனா 3x ஸ்கொயருங்கிறதுடைய மடங்கு எக்ஸ் கியூப் கிடையாது. அப்ப 3ங்கிற நம்பர் பொதுவா வெளியே எடுத்துடலாமா. ரைட், நம்ம ஏற்கனவே இந்த ஒரு கொஸ்டின்ல காமனா -7 வெளியே எடுத்திருப்போம், இந்த ஒரு கொஸ்டின்ல 2 காமனா வெளியே எடுத்திருப்போம். லைக் அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன்ல 3ங்கிற நம்பர் வந்துட்டு எக்ஸ் கியூபனுடைய மடங்கு கிடையாது, அதனால 3 காமனா வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 4. இந்த ஈக்குவேஷனை மட்டும் எடுத்துக்கலாம். ரைட், 3 எலிமினேட் பண்ணிடலாம். அதாவது 3 எடுத்துட்டு மறுபடியும் ஃபர்தரா கொண்டு போக வேண்டாம். ஆல்ரெடி 3வது கொஸ்டின்ல இந்த மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்றோம். சரிங்களா, இப்போ 3 காமனா வெளியே எடுத்துட்டா போதும். ரைட், இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 4 அப்படிங்கிறது டிவைசர். பழைய டிவைசர் எக்ஸ் கியூப் பிளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 8 அப்படிங்கிறத டிவைட் பண்ண போறோம். ரைட், இப்போ இதனுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ் கியூப், அதனுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ், அப்போ எக்ஸால மல்டிபிள் பண்ணுவோம்.
x cube plus 4x square plus 4x. இப்போ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இது கேன்சல் ஆயிடுது. இங்கே மைனஸ் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 2x ஸ்கொயர், இங்கே மைனஸ் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 8x மைனஸ் 8 அப்படிங்கிற அடுத்த டேர்மை கீழே கொண்டு வரலாம். ரைட், இப்போ இங்கே மைனஸ் 2x ஸ்கொயர் இருக்கு, அங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இதை கேன்சல் பண்ணேன் அப்படின்னா மைனஸ் 2. இப்போ மைனஸ் 2 எடுத்துக்கிட்டு மைனஸ் 2வால் இந்த ஈக்குவேஷனை மல்டிபிள் பண்ணி கீழே எழுதுவோம். ஸோ மைனஸ் 2வால் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 8x மைனஸ் 8. இப்போ இந்த ஈக்குவேஷனை பிளஸ் பண்ணோம் அப்படின்னா இது கேன்சல் ஆயிரும், இதை பிளஸ் பண்ணோம் அப்படின்னா இது கேன்சல், இதை சைன் மாத்திரம் அப்படின்னா கேன்சல், 0. ஸோ எப்போ மீதி 0வோ கிடைக்குதோ அப்போ டிவைசராக வகுத்தியாக என்ன இருக்கோ அதுதான் அதனுடைய HCF. ரைட், இப்போ நம்ம ஆன்சர் போடலாம். எக்ஸ் ஸ்கொயரு பிளஸ் 4x பிளஸ் 4, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 4 அப்படிங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம 3xக்கும் 2xக்கும் HCF கண்டுபிடிச்சா எக்ஸ் அதோட சேர்த்து எழுதும் போது இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி, எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 4 அப்படிங்கிறது இதனுடைய ஆன்சர். ரைட், இந்த பெரிய ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுல இருந்து பார்த்துட்டு இருக்கோம் 60, 59, 58, 57. சரிங்களா, ஒரு 4 கொஸ்டினா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த 4 கொஸ்டின்ல வந்து 57 விட்டோம் அப்படின்னா 58, 59, 60 எல்லாமே ஒரே மாதிரி இருக்க கொஸ்டின்ஸ் தான். கிளியர்? ஸோ எல்லாருக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் போடுறது, இதை எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப்ங்கிற டேர்ம்ஸோடய எழுதுங்க. டேர்ம்ஸை விட்டுட்டு நம்பரை மட்டும் எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஏதாவது மிஸ் ஆகிறதுக்கு நமக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ டேர்ம்ஸோட எழுதும்பொழுது நம்ம ப்ராப்பராக கரெக்டாக எக்ஸ் ஸ்கொயர் கீழே எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் கியூபு கீழே எக்ஸ் கியூபுங்கிறது சரியாக எழுதுவோம். அடுத்தது இங்க நம்ம டிரைவ் பண்ணது தான் பெருசா இருக்க மாதிரி தோணும். சரிங்களா, புதுசா பாக்குறதுக்கு ஒரு 2 கேள்வி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நீங்க என்னென்ன பண்ணணுங்கிற ஃப்ளோ உங்களுக்கே வந்துருங்க. ரைட், ஸோ அடுத்த 61st கொஸ்டின். 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் கேட்குறாங்க. சார் நீங்க தான் சொன்னீங்க 2 ஈக்குவேஷன் கொடுத்தா எல்சிஎம் கேட்க மாட்டாங்க, ஹெச்சிஎஃப் தானே கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க எல்சிஎம் கேட்கறாங்களே அப்படின்னா, எல்சிஎம் கேட்கறாங்க அப்படின்னா அந்த ஒரு ஈக்குவேஷன் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த நார்மல் ஈக்குவேஷன்ஸா தான் இருக்கும். புரியுது இல்லைங்களா? எக்ஸ் பவர் 4 எக்ஸ் பவர் கியூப்னாலாம் இருக்கிற ஈக்குவேஷனா கண்டிப்பா இருக்காது. அதெல்லாம் ஹெச்சிஎஃப் மட்டும் தான் கேட்பாங்க. ரைட், இப்போ இதுல இருந்து கண்டுபிடிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2x ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 3, அடுத்து 4x ஸ்கொயர் மைனஸ் 36. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுவோமா? ரைட், 2ஐயும் மைனஸ் 3ஐயும் மல்டிபிள் பண்ணா மைனஸ் 6. ரைட், 6ஐயும் 1ஐயும் மல்டிபிள் பண்ணா 6 கிடைக்கும். இதுல மைனஸ் இருக்கனால 2ல ஏதோ ஒரு நம்பர் மைனஸ், பெரிய நம்பருக்கான சைன் எடுத்து இதுல உள்ள இருக்க சைன் எடுத்து பெரிய நம்பர் போடுவோம். ரைட், அடுத்து 2ஆல மல்டிபிள் பண்ணனால மறுபடியும் அதை 2ஆல டிவைட் பண்ணி எழுதிடலாம். அப்படி 2ஆல டிவைட் பண்ணும்போது இங்க -3, இங்க 1/2. ஸோ -3 அப்படிங்கிறது நான் எப்படி எழுத போறேன்? எக்ஸ் -3ங்கிறது ஒரு ஃபேக்டர், ஒரு காரணி. இதை 2x plus 1ன்னு எழுத போறோம். அதாவது x plus 1/2 அப்படிங்கிறத 2x plus 1ன்னு எழுத போறோம். ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு காரணியை நம்ம எழுதியிருப்போம் ஈக்குவேஷன்ஸ்ல இதுக்கு முன்னாடி. ரைட், இது ரெண்டுலையும் 4 காமனா இருக்கு, வெளியே எடுத்துடலாமா? வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர், இங்க வந்துட்டு 9, 4 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 9 இருக்கு. இது 3 ஸ்கொயர் மாதிரி இருக்கா? ரைட், இங்க நான் எழுதுறேன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9க்கு பதிலாக 3 ஸ்கொயர் எழுதலாமா? இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கா? அப்போ அந்த ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. கிளியர்? ரைட், இங்க எக்ஸ் மைனஸ் 3 இன்னொரு முறை நான் எழுதிக்கிறேன், 2x பிளஸ் 1 இன்னொரு முறை எழுதிடுறேன். ரைட், நம்ம கிட்ட கேட்கறது எல்சிஎம். எல்சிஎம்னா என்ன பண்ணணும்? இருக்கிற எல்லாத்தையும் எழுதணும். ஃபர்ஸ்ட் எக்ஸ் மைனஸ் 3 இருக்கு, எழுதிட்டேன். அடுத்து 2x பிளஸ் 1 இருக்கு, எழுதிட்டேன். அடுத்து x plus 3 இருக்கு, எழுதிட்டேன். x minus 3 ஆல்ரெடி எழுதிட்டேன், ரிப்பீட் பண்ண வேண்டாம். 4 அப்படிங்கிறது இருக்கு, அதையும் எழுதிக்கலாம் முன்னாடி. ரைட், அப்போ இதனுடைய ஆன்சர் 4 into x minus 3 into 2x plus 1 into x plus 3, ஆப்ஷன் டி. ஸோ மாறி இருக்கு, பிரச்சனை கிடையாது. 4 into x plus 3 into 2x plus 1 into x minus 3 அப்படிங்கிறது இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி. கிளியர்? ஸோ எல்சிஎம் கேட்குறாங்க அப்படின்னா அது இந்த டைப் ஆஃப் கொஷினாக தான் இருக்கும். பெரிய x power 4 x power 5 ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் HCF மட்டும் தான் கான்செப்ட். ரைட், த லாஸ்ட் கொஸ்டினுங்க 62nd. ரைட், என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a ஸ்கொயர் பிளஸ் 4a மைனஸ் 12 அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன், a ஸ்கொயர் மைனஸ் 5a பிளஸ் 6, இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், இருபடி சமன்பாடு. GCD HCF கொடுத்துருக்காங்க a மைனஸ் 2, LCM கேட்குறாங்க. அப்போ a into b equal to LCM into HCF அப்ளை பண்ணுவோமா? இதுல a b பதிலா ஈக்குவேஷன்ஸ் a ஸ்கொயர் பிளஸ் 4a மைனஸ் 12 into
a squared minus 5a plus 6 equal to LCM நம்ம கண்டுபிடிக்கிறோம். HCF கொடுத்துருக்காங்க, கீழே கொண்டு வந்து எழுதிடலாம். a minus 2. ரைட், முதல்ல இதை ஃபேக்டரைஸ் பண்ணிடலாமா? ரைட், மைனஸ் 2 ஃபேக்டரைஸ் பண்ணணும் அப்படின்னா 6 into 2 12, மைனஸ்ல இருக்குன்னா ரெண்டுல ஒரு நம்பர் மைனஸ், உள்ள பிளஸ்ல இருக்கு அப்படின்னா பெரிய நம்பருக்கு அதை போடணும். அப்போ இங்க 6 into minus 2ங்கிறது 6 into 2 minus 2ங்கிறது minus 12, 6ஐயும் minus 2ஐயும் ஆட் பண்ணா plus 4. அப்போ இதனுடைய ஃபேக்டர்ஸ் எழுதுறேன். a plus 6 into a minus 2. இதுல ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா x plus 6 தான் நம்ம எழுதியிருப்போம் இதுக்கு முன்னாடி. ஞாபகம் இருக்குங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம எழுதுற எல்லா ஃபேக்டர்ஸையும் என்னவா எழுதியிருப்போம்? x plus 6, x minus 2 தான் எழுதியிருப்போம். இங்க ஏன்னு எழுதுறதுக்கான காரணம் a ஸ்கொயர்டுன்னு சொல்லியிருக்கேன். அதாவது எக்ஸ் ஸ்கொயர்னு ஆரம்பிச்சிருந்தா எக்ஸுங்கிற டேர்மோட எழுதியிருப்பாங்க, ஏ ஸ்கொயர்னு ஆரம்பிச்சிருக்கனால ஏங்கிற டேர்மோட அதனுடைய காரணிகளை எழுதுறோம். ரைட், அதே மாதிரி இங்கே ஆறுங்கிறத காரணிப்படுத்தலாம். ஆறு இன்ட்டு 1. ரைட், இங்கே பெரிய நம்பருக்கு மைனஸ் போடலாம். ரைட், அப்போ 6 2 இன்ட்டு 3 தான் வரப்போகுது நமக்கு. 6 இன்ட்டு 1 ஆனால் கூட்டினா அது கிடையாது. அப்போ 2ஐயும் 3ஐயும் பெருக்கினா 6, ரெண்டுமே மைனஸ்ல போட்டோம் அப்படின்னா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும் பொழுது பிளஸ் 6, கூட்டணும் அப்படின்னா மைனஸ் 5 கரெக்டா இருக்கு. அப்போ a minus 2, a minus 3ங்கிறது இதனுடைய ஃபேக்டர்ஸ் டிவைடட் பை a minus 2 ஈக்குவல் டு LCM. a minus 2 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இதனுடைய LCM ஈக்குவல் டு a plus 6, a minus 2, a minus 3 அப்படிங்கிறது இதனுடைய LCM. ஆப்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா a plus 6, a minus 2, a minus 3 ஆப்ஷன் A. ரைட், ஸோ 62வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏங்கிறது இதனுடைய LCM. ரைட், ஸோ LCM அண்ட் HCF பொறுத்த வரைக்கும் டோட்டலாக நம்ம ஒரு 5 வீடியோ பார்த்துருப்போம். இந்த 5வது வீடியோவில் நம்ம பார்த்த எல்லா கான்செப்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்கமிங் எக்ஸாம்ஸில் இதில் வந்து கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரைட், அதனால தான் பர்டிகுலராக இது இவ்வளோ டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருக்கேன். ரைட், ஓகே, தேங்க்யூ.